ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த குழந்தை இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் படுகிற வேதனை இருக்கிறதே, அதை நாம் சொல்லி மாளாது. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சமுதாயமும் அந்த ஜனங்களை காயப்படுத்துவதை நிறுத்துவதே இல்லை. அவர்களிடத்தில் பல்வேறு விதத்தில் கேள்விகளை கேட்டு, வித்தியாசமாக கேள்விகளை கேட்டு, அவருடைய ஏற்கனவே அவர்கள் காயத்தோடு கூட, வேதனையோடு கூட, தங்களுக்கு குழந்தை இல்லை என்கிறதான வருத்தத்தோடு கூட இருப்பார்கள். ஆனால் இவர்கள் அதில் இன்னும் கேள்விகளை கேட்டு, பல காரியங்களை இவர்கள் ஏதோ ஆலோசனை சொல்வது போல சொல்லி அவர்களை மேலும் மேலும் காயப்படுத்துவதை நாம் இந்த உலகத்தில் பார்த்து வருகிறோம். இப்படிப்பட்ட குழந்தை இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையினால், இந்த சமுதாயம் கொடுக்கிற அழுத்தத்தினால் இவர்கள் அந்த எப்படியாவது குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தவறான முடிவுகளுக்குள்ளாக அல்லது தவறான செய்கைக்குள்ளாக போவதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆதியாகமம் 30 வசனத்திலே நாம் ராகேலை குறித்து பார்க்கிறோம். அவள், எனக்கு தான் குழந்தை இல்லை, ஆனாலும் நீங்க என்னுடைய வேலைக்காரியாக இந்த பில்காலை வைத்துக் கொள்ளுங்கள், இவள் மூலமாகவாவது எனக்கு சந்ததி வளரட்டும் என்று சொல்லி அவள் தன்னுடைய வேலைக்காரியை தன்னுடைய கணவனுக்கு மனமுடித்து கொடுக்கிறவளாக இருந்தாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் உங்களுக்கு வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம் இருக்கும் பொழுது சரியான தீர்வை தேடுங்கள். இது ஒரு சரியான தீர்வு அல்ல. அதற்கு முந்தின வசனத்தில் தான் அவர் சொல்லுகிறார், நானா தேவனிடத்தில் கேள், ஆண்டவர் உனக்கு தருவார் என்று சொல்லி. அப்படியானால் அவள் என்ன செய்திருக்க வேண்டும்? வாருங்கள், நாம் இருவரும் இணைந்து ஜெபிப்போம், ஆண்டவரிடத்தில் வேண்டி நிற்போம், ஆண்டவருக்கு பலி செலுத்துவோம், ஆண்டவர் நம்மீது இரக்கமாகட்டும் என்றுதானே சொல்லியிருக்க வேண்டும். அதுதானே சரியான தீர்வு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் ஒரு அழுத்தத்தினால், ஒரு மன சோர்வினால், கஷ்டத்தினால், வேதனையினால் ஒரு முடிவெடுத்து விடாதீர்கள். தவறான முடிவுக்கு நேராக போய்விடாதீர்கள். எந்த காரியத்திற்கு எது சரியான தீர்வாக இருக்குமோ அந்த சரியான தீர்வை நீங்கள் தெரிந்திடுங்கள். அதுவே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.